சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. எந்த விதத்தில் ஆச்சரியம் அளிக்கிறது? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன், அவனுடைய காரியம் அனைத்துமே அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், இது இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அவன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அவனுக்கு நன்மையா மாறுது. இது இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. எப்படி அவனுக்கு எல்லாமே நன்மையாக மாறுகிறது என்றால், இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர, அவனுக்கு ஒரு நல்லது ஏற்படும், மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் நினைச்சு பார்த்துறான், அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றியா இருப்போம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக மாறி விடுகிறது. வைன் அஸாபத்துஹு தர்ராஉ, அதுவே அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், கவலை அளிக்கிற நிகழ்வு ஏற்பட்டால் சபர, பொறுமையா இருக்கிறான், ஈமான விட்டுறது இல்லை, அதிலேயே வாடி போறது கிடையாது, இந்த துன்பத்தையே நினைச்சு நினைச்சு மனம் நொந்து போவது கிடையாது, பொறுமையா இருக்கிறான், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்கணும். இதுதான் முஸ்லிமுடைய ஒரு பண்பா இருக்கும். பல விஷயங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது, அதனால ஒரு ஃபாயிதாவும் இல்லை. சில பேர்லாம் பார்த்தா கவலையை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு அலையிற மாதிரி இருக்கும். எதையாவது கவலைப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படணுமா, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அச்சமற்றோர் யார் என்கிற தலைப்பில் மார்க்கத்தின் சில உபதேசங்களை நமக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற எண்ணற்ற அருட்கொடைகளில் மிக முக்கியமான அருட்கொடை என்று சொன்னால் அச்சமற்ற நிம்மதியான வாழ்வை நாம் சொல்லலாம். ஆரோக்கியம் எப்படி அல்லாஹுவின் அருட்கொடையோ, அதுபோல் சிலருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை, செல்வ வளத்தை கொடுத்திருப்பது எப்படி இறைவனின் ஒரு அருளோ, அதுபோல நிம்மதியான அச்சமற்ற பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதென்பது இறைவனின் அருட்கொடைகளில் என்றென்றும் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அருட்கொடை. ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கிற ஏனைய அருட்கொடைகளை அவன் அனுபவிக்க வேண்டும் என்றால், அச்சமற்ற வாழ்வை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் ஏனைய அருட்கொடைகளை அவன் உளப்பூர்வமாக உணர்வதும் ஏனைய அருட்கொடைகளை அவன் அனுபவிப்பதும் சாத்தியமாகும். எப்போதும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான அச்சம் குடிகொண்டிருக்குமையானால், நிம்மதியற்ற தன்மை அவனுடைய உள்ளத்திலே நிலை கொண்டிருந்தால், இறைவனின் எத்தனை அருட்கொடைகள் அவனுக்கு வழங்கப்பட்டாலும் சரி, அந்த அருட்கொடைகள் அவனுக்கு வெகுமதியாக தெரியாது. உணர்வுபூர்வமாக அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அருட்கொடைகளை அவனால் உணர்ந்து கொள்ள இயலாது. அந்த வகையில் முஸ்லிம்கள் அனைவரும் நாம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த வேதத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு அச்சமில்லாத, பயமில்லாத, கவலையற்ற நிம்மதியான ஒரு வாழ்வை நமக்கு தர வேண்டும். சொல்லப்போனால் உலகில் உள்ள எல்லா உயிரினமும் அச்சமில்லாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை சூழலைத்தான் விரும்புகிறது. அதற்கேற்பவே தம்முடைய நிம்மதியான பாதுகாப்பான வாழ்விற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்வதை அன்றாட வாழ்வில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பாக, பிறருடைய தொல்லை இல்லாமல், அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் என்பதற்குரிய ஏற்பாடுகளைத்தான் எல்லா உயிரினமும் செய்கிறது. இப்போ பறவைகளை எடுத்துக்கொண்டால் தம்முடைய கூடுகளை, குடியிருப்புகளை நாம் வசிக்கிற பக்கத்தில் பெரும்பாலும் அவை வைத்துக்கொள்வது கிடையாது, உச்சியில் தான் வைத்துக்கொள்ளும். ஏன்? நம்மின் புறத்திலிருந்து அதற்கு எந்த விதமான தொல்லையும் ஏற்பட்டு விடக்கூடாது, மனிதர்களின் புறத்திலிருந்து தமக்கு தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது, பயமில்லாமல் நிம்மதியாக வாழணும் என்பதற்காகத்தான் நம்மிலிருந்து வெகு தொலைவில் மலை உச்சிகளில், உயரமான கட்டிடங்களில், உச்சி உள்ள பகுதிகளில் தான் பறவைகள் தம்முடைய கூடுகளை ஏற்படுத்தி கொள்கிறது. அதுபோல விலங்கினங்களை எடுத்துக்கொண்டால் நம்மோட கலந்தா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிங்கம், புலி, குரங்கு இதெல்லாம் நம்மளோட சேர்ந்தா வாழுது. நாம் அதிலிருந்து அந்நியப்பட்டு இருக்கக்கூடிய விதத்தில் காடுகளைத்தான் தம்முடைய குடியிருப்புகளாக அமைத்துக் கொள்கிறது. நம்முடைய மூதாதையர்களும் ஒரு காலத்தில் காடுகளில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி நாகரீகம் என்கிற பேரில் கீழே இறங்கி வந்துட்டோம். நம்ம இறங்கி வந்தாலும் அவைகள் கீழே இறங்கி வருதாள். நெட்டு கிடைக்கலன்னு என்னைக்காவது கீழே இறங்கி வந்திருக்காள். ஃபேஸ்புக்கு பார்க்க முடியலன்னு கீழே இறங்கி வந்திருக்குதாள். அவைகள் காடுகளில் தான் இருக்கு. ஏன்? அவை காடுகளில் இருப்பது தான் அவை பாதுகாப்பு என்று கருதுகிறது. மனிதர்களோடு கலந்து வாழும் பொழுது மனிதர்களால் நமக்கு ஏராளமான தீங்கு இருக்கு, பெரிய அளவில் நமக்கு அச்சம் ஏற்படும்.
அச்சமில்லாமல் நம்ம நிம்மதியாக வாழ்வதாக இருந்தால் நமக்கு உண்டான இருப்பிடம் இவைதான். அப்படித்தான் குரங்குகள் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ மிருகங்களுடைய தன்மையே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுங்களாம். நம்ம இந்த மாதிரி ஏற்காடுக்கு வர்றோம், குரங்கை பார்க்குறோம், நம்ம சாப்பிட்ற சுண்டலை அதுக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம், நம்ம சாப்பிட்ற பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு குரங்கே இப்போ என்ன செய்கிறது இல்லையா, காட்டு உணவுகளை குரங்குகள் உட்கொள்வதில்லையா. வனத்துறையிலேருந்து அறிவிப்பே கொடுத்துருக்குறாங்க, சுற்றுலாவுக்கு வரக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு உங்கள் உணவுகளை வழங்காதீர்கள், பிஸ்கட்டு கொடுக்காதீங்க, வனவிலங்குகளுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்காதீங்க. அவைகள் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாகி இந்த சாப்பாடுக்கு அடிமைப்பட்டு போகுதான். குரங்கு இப்போ நூடுல்ஸ் கேட்குது போல இருக்கு. காட்டில் உள்ள சாப்பாடுகள் அது சாப்பிட்றது இல்லை, அதனுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, அதனால் அதற்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ நீங்கள் காட்டுக்கு வந்தால், சுற்றுலாவுக்கு வந்தீங்கன்னா உங்கள் உணவுகளை வனவிலங்குகளுக்கு கொடுக்காதீங்கன்னு சுற்றுலாத்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக வேண்டி சொல்கிறோம்னா, இப்போ விலங்குகளும் கூட நம்மிலிருந்து தூரமான ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்கிறது. காரணம் பாதுகாப்பு, அச்சமில்லாமல் வாழணும், பிறருடைய எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் மனுஷனுக்கு முக்கியம். எந்த உயிரினமாக இருந்தாலும் ஏராளமான செல்வங்கள், ஏராளமான அருக்குடைகள் வழங்கப்பட்டாலும் கூட, ஆரோக்கியம் வழங்கப்பட்டாலும், செல்வம் வழங்கப்பட்டாலும், நல்ல நண்பர்கள் வழங்கப்பட்டாலும், உள்ளத்தில் எப்போதும் அச்சமும் கவலையும் நிரம்பியிருக்குமையானால் இவை எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில் பலனை தராது. எப்போதும் அவன் புலம்பிக் கொண்டே இருப்பான், எப்போதும் அவன் சலம்பிக் கொண்டே திரிவான், நிம்மதியற்ற ஒரு வாழ்வை அவன் வாழ வேண்டியது வரும். அப்போ பயமில்லாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு ஏற்ப தம்முடைய குடும்பத்தாரை காபாவில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த இடத்தில் பெரிய அளவிற்கு மனிதர்களுடைய குடியிருப்புகள் இல்லை, விவசாயம் பண்ணுவதற்குரிய நிலம் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. இருக்கிற அந்த உணவு தான் அவர்களுக்குரிய உணவாக இருக்குமே தவிர, அந்த உணவு தீர்ந்து விட்டால் ஏனைய உணவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், தம்முடைய குடும்பத்தாருக்காக, அந்த ஊருக்காக. அந்த ஊரில் தான் இனி நிலையா தங்க போகிறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த ஊருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் தமக்காகவும் தம் குடும்பத்துக்காகவும் அந்த ஊருக்காகவும் செய்த பிரார்த்தனையில் முதன்மையானது பாதுகாப்பை தான் கேட்டாங்க, நிம்மதியை தான் கேட்டாங்க. இறைவா, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன், இறைவா இந்த ஊரை நிம்மதியான ஒரு ஊரை ஆக்கி வை, பாதுகாப்பான ஊரை ஆக்கி வை. இந்த ஊரில் ஒரு நிம்மதி இருக்கணும், பாதுகாப்பு இருக்க வேண்டும், அதுதான் முதன்மை, அதுதான் தேவை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். நாம் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னா நாமும் அப்படித்தான் வாழணும். மூமின்களை பொறுத்தவரை அவர்களுடைய உள்ளத்தில் கவலைகளுக்கு இடம் இருக்கக்கூடாது, சதா சர்வ நேரமும் எதையாவது நினைத்து பயந்து கொண்டிருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் சொல்கிறான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் வ உன்ஸா வஹுவ முஃமினுன், மூமினான ஆணோ பெண்ணோ நல்ல அமல்களை செய்வார்களேயானால், அவர்கள் ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல்களை செய்தால், ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான வாழ்வை நாம் அவர்களுக்கு வாழச் செய்வோம். உங்ககிட்ட ஈமான் இருக்கணும், நல்ல அமல்கள் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்குமேயானால் நிம்மதியான வாழ்விற்கு நான் உத்தரவாதத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே வாக்களிக்கிறான். ஈமான் இருக்கா? அந்த ஈமானின் பேரில் கட்டமைக்கப்பட்ட அமல்கள், சாலிஹான அமல்கள் இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலையும் நீங்கள் தூய்மையான வாழ்வை வாழ்வதற்கு, நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கு, கவலையற்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்கு, அச்சமற்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நான் கேரண்டி என்று அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களை நான் நிம்மதியாக வாழ வைக்கிறேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, திருக்குரானில் உள்ள வாக்குறுதி. அப்படி என்றால் அந்த நிம்மதிக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வான், அதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்று அதனுடைய பொருள். இப்போ நாம் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அமல்களில் ஈடுபடுகிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்கா? நம்ம வாழ்க்கையில் அச்சமில்லாமல் நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால், இன்றைக்கு நடப்பு உலகில் ஏராளமான மனிதர்கள், அதிகமான மனிதர்கள், குறிப்பாக மூமின்கள், நம்ம பொதுவான மக்களை பற்றி பேசவில்லை, முஸ்லிம்களில் உள்ள அதிகமானவர்கள் கூட பல்வேறு காரியங்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு கொண்டும் நாள்தோறும் அச்சப்பட்டு கொண்டும் தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும்.
சின்னதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க, சின்னதுக்கெல்லாம் பயம் வந்து விடுகிறார். அதுவும் இந்த காலகட்டத்தில் பயம் என்பது ரொம்ப கூடுதலாக இருக்கு. எந்த அளவுக்கு பயம் மனிதர்களை ஆட்டுவிக்கின்றது என்று சொன்னால், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். எல்லாம் பயமுறுத்துறதுக்குன்னே நிறைய இருக்கு. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அதில் பிறருடைய லைஃப் ஸ்டைலு, வாழ்க்கை முறை, அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறான், அங்கே வீடு வாங்கிட்டான், அங்கே நிலம் வாங்கிட்டான், அங்கே அம்பானி 5000 கோடியில் கல்யாணம் பண்ணுறான்னு பார்க்குறானா, அதை பார்த்தோன்னே இவனுக்கு அவ்வளோ வந்து ஆஹா இந்த மாதிரி நமக்கு இல்லையே, நம்மளும் தான் கல்யாணம் பண்ணோம், மொத்தத்தில் 1000 ரூபாயில் முடிஞ்சு போச்சே, 2000 ரூபாயில் முடிஞ்சு போச்சே, அல்லது 10,000 முடிந்து விட்டதே, அதிகபட்சம் ஒரு 50,000 கல்யாணத்தை முடிச்சு விட்டோம், 5000 கோடி வச்சிருக்கிறான்னா அப்போ எப்பேற்பட்ட பொருளாதாரம். அப்போ அடுத்தவரிடத்தில் உள்ள பொருளாதாரம் குவிந்து கிடக்கிறது என்பதை பார்த்து நமக்கு அப்படி பொருளாதாரம் இல்லையேன்னு கவலை வருது. வருதா இல்லையா? அவன் அம்பானி வந்து கல்யாணம் பண்ணானா, அவன் நண்பர்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே 2 கோடி ரூபா வாட்சி. கல்யாணம் மாப்பிள்ளை தோழர்கள் இருப்பாங்கல்ல, நண்பர்கள், திருமணத்தில் பங்கெடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் 2 கோடி ரூபா வாட்சி. கீழே ஃபேஸ்புக்கில் அந்த செய்தியை ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் சமூக வலைத்தளத்தில் போடுகிறது. கீழே ஒரு பாய் தான் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, நான் அம்பானி அவன் ஃப்ரெண்டாக இல்லாமல் போயிட்டனே, நமக்கும் 2 கோடி ரூபா வாட்சி கிடச்சிருக்குமே, வெறுமன கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தால் போதுமே, அந்த 2 கோடியை வச்சு ஊரில் நான் எவ்வளோ பெரிய சொத்து பத்து வாங்கியிருப்பேன், ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருப்பேன், வீடு கட்டியிருப்பேன். அப்போ பாருங்கள், அவங்க எதில் இருக்கிறார்கள்? குஃபுரில் இருக்கிறாங்க, ஈமான் இல்லை, வணக்க வழிபாடுகள், அதை பற்றிலாம் பார்க்கறது இல்லை. பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு இடத்தில் பொருளாதாரம் குவிந்து கிடந்தால் அதை பார்த்து அந்த பொருளாதாரம் நம்மிடத்தில் இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள். காரூனை பார்த்தும் அப்படி கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல காரூனுடைய வரலாறை சொல்கிறான் அல்லவா, அம்பானி அதானிக்கெல்லாம் அப்பன் அவ்வளவு பொருளாதாரம் அவனிடத்தில் குவிந்து கிடந்தது. அம்பானியினுடைய சொத்து மதிப்பை சொல்ல முடிகிறது, காரூனுக்குள்ள மொத்த சொத்து மதிப்பை சொல்லவே இயலாது. அந்த அளவுக்கு செல்வம், அந்த அளவுக்கு பொருளாதார வளம். அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு அன்றைய காலகட்டத்தில் உள்ள ஈமான் இல்லாதவர்கள், அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, மறுமை நம்பாதவர்கள், ஈமான் இல்லாதவர்கள் சொன்னார்கள், யாழைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற செல்வம் நமக்கு வழங்கப்படவில்லையே, கவலைப்படுறான். அது மாதிரி செல்வம் நமக்கு வழங்கப்படலையே, அது மாதிரி செல்வம் நமக்கு இல்லையே, அவனை வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணுங்க, இப்படிங்கிற கவலை அவர்களுக்கு ஏற்படும். யாருக்கு ஏற்படுதுன்னு அல்லாஹ் சொல்றான்னா, ஈமான் இல்லாதவர்கள், அல்லாஹ்வை பற்றி உறுதியாக நம்பாதவர்கள், மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் பல்வேறு விஷயங்களை பார்த்து பார்த்து நல்லது அடுத்தவன்கிட்ட பார்த்தானா அந்த நல்லது நமக்கு இல்லையேன்னு நினைக்கிறோம். அது நம்மக்கிட்ட இல்லையே, காசு இல்லை, அது இல்லை, பைக் இல்லை, வாகனம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு இப்படி புலம்புறது. அதே அடுத்தவன்கிட்ட ஒரு கெட்டது இருக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு செய்தி வந்துச்சுன்னு வைங்க, அது நம்மக்கிட்ட வந்துருமோன்னு பயப்படுறான். ஒன்று வேண்டாம், இப்போ திடீர்னு யாராவது ஒருத்தவங்க ஒரு செய்தி ஒரு ஃபேஸ்புக்கில் வரும், அந்த ஊரை சார்ந்தவர், அந்த பகுதியை சார்ந்தவர் சாப்பிட்டு கொண்டு இருந்தார், சாப்பிட்டு விட்டு 7 அப் குடித்தார், திடீரென்ற மயங்கி கீழே விழுந்து விட்டார், இப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னு வைங்க, இவர் பார்ப்பார், ஆஹா அவ்வளோதான் போலக்கு, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குதே, நம்மளும் முந்தானத்து சாப்பிட்டுட்டு 7 அப் தந்தாங்க குடிச்சு விட்டோமே, அப்போ அவ்வளோதான் போல இருக்கு, நம்ம கதையும் போய் சேர்ந்துருவோம் இப்படின்னு பயம். ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருச்சுன்னு ஏதாவது ஒரு செய்தி பார்த்தாருன்னு வைங்க, இவருக்கு இங்கே குத்துற மாதிரியே இருக்கும். ஆக என்ன நமக்கு லைட் அங்கே குத்திக்கிட்டே இருக்குதே, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, கை நல்லா தான் இருக்கு, இவரே கையை போட்டு உதறுவார், கை வலிக்குதான்னு பார்ப்போம், ஒன்றும் இல்லை இப்படின்னு நினைப்பார். அதே மாதிரி ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நோய் சம்பந்தமாக ஏதாவது டாக்டர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, குடல் புற்றுநோய், குடல் புற்றுநோயின் 5 அறிகுறிகள் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, இவனுக்கு எந்த அறிகுறியை சொன்னாலும் ஒரு 3 அறிகுறி இவனுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆஹா 5ன்னு சொல்கிறாங்க, 3 நம்மக்கிட்ட இருக்குதே, ஏன்னா 3 அந்த பொது 5 10ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் 3-4 அறிகுறிகள்லாம் காமனாக உள்ளது தான், காமனாக உள்ளதாக தான் இருக்கும். மூளை காய்ச்சலின் 3 அறிகுறிகள்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தா 2 இவருக்கு இருக்கும். ஆஹா அப்போ என்ன செய்யறது, நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுவோம், ஒரு ஃபுல் பாடி செக்கப் போட்டால் தான் சரி வரும் போல இருக்கு, அல்லது ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை போய் கேட்டுற வேண்டியது தான், 1000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல. இப்படியான தேவையற்ற கவலைகள், தேவையற்ற அச்சங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மையில் அவருக்கு பாதிப்பு இருக்குன்னா, உடம்புல தொந்தரவு இருந்தால் மருத்துவரை போய் பார்க்க வேண்டியதான். எப்போ அவருக்கு தொந்தரவு வருதோ அப்போ போய் பார்த்துட வேண்டியது தான். தொந்தரவு வரும்பொழுது மருத்துவரை போய் அணுகுவது, ஆலோசனை கேட்பது, அது வேறு. இப்போ தொந்தரவே இவருக்கு எப்போ வருது, அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தொந்தரவே வருது. தொந்தரவு வர்ற மாதிரி அவர் நினைக்கிறார், அந்த செய்தியை கேள்விப்பட்டதற்கு பிறகுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறார். ஒரு விபத்து செய்தி கேள்விப்பட்டான்னு வைங்க, உதாரணமாக ஒரு பத்திரிகையை படிக்கிறார், காரில் போன 4 பேரில் அப்படியே எதிர்த்தாப்பில் வந்து ஒரு வண்டியில் மோதி மரணம், அதில் ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்தவர், அந்த ரைட் சைடில் ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்தவர் போய் சேர்ந்துட்டாருன்னு படித்தாருன்னு வைங்க, அதை தவிர்க்கிறதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்படுவார். நீ போய் உட்காரு,
எது அந்த 2 நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு என்னன்னா இவருக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஜன்னல் சீட்டில் உட்காந்தோம்னா நமக்கு டிக்கெட்டு கொடுத்துருவாங்க, நமக்கு வேண்டாம், நம்மக்கிட்ட எவன் சட்டை போட்டான்னு பாப்பா, பாய் வாங்க போங்க ஜன்னல் சீட்டு உங்களுக்கு தான், நீங்கள் உட்காருங்கன்றவார். அது ஒரு வார காலத்துக்கு ஜன்னல் சீட்டை தவிர்ப்பார். அதுவே அடுத்து வேற ஒரு செய்தி வந்துச்சுன்னு வைங்களேன், டிரைவருக்கு பக்கத்தில் உள்ளவர் போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னோம்னா இவர் என்ன செய்வார், டிரைவருக்கு பக்கத்தில் அங்கே நான் உட்கார மாட்டேன், ஒரு வார காலத்துக்கு அந்த இடமே நமக்கு வேண்டாம்னு நினைப்பார். அப்போ இது எதுக்கு, இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். பொருளாதாரம் குறித்து கவலை வருது, எதிர்காலத்தை பற்றி பயம் வருது. எதிர்காலத்தை பற்றி எவனா ஒருத்தன் பேசிட்டான்னு போதும், பொருளாதார நிபுணர்னு ஒருத்தன் வருவான், அவன் ஏதாவது ஒன்று பேசுவான், நீங்களாம் சொத்து சேர்த்துருக்கிறீங்களா, இப்படி அறிவியலிகளாக முட்டாள்களாக இருக்கிறீங்களா, எதுலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, திடீரென்று உங்களுக்கு ஒரு மருத்துவத்தில் பெரிய செலவு ஏற்பட்டால் என்ன செய்கிறது, உங்கள் பிள்ளைக்கு படிப்புக்கு வந்து சேர்த்து வச்சுருக்கீங்களான்னு ஒரு வீடியோ ஒரு 7 நிமிஷம் தான் பார்த்துருப்பார். அது 7 நாள் நினச்சிக்கிட்டு இருப்பார், அவன் சொல்கிறதுலாம் கரெக்டாக தானே சொல்கிறான், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்போ என்ன செய்கிறது, இப்படி கவலை வந்துடும். இப்படி எதை எடுத்தாலும் எதை பார்த்தாலும் கவலைகள், பிற மனிதர்களோடு ஒப்பிட்டு கவலை, நோய் பற்றிய கவலை, இப்படியே கவலைகள் நம்மிடத்தில் அதிகரித்து கொண்டே இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. அப்போ கவலை வருவது என்பது இயல்புதான். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அந்த கவலையிலேயே தம்முடைய வாழ்வை கழிக்கக்கூடாது, அந்த கவலைகளிலேயே மூழ்கி விடக்கூடாது. பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹுவை நம்பக்கூடிய, அல்லாஹுவின் வேதத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம், அவனுக்கு கவலை ஏற்படும், கவலையெல்லாம் ஏற்படாமல் இருக்காது, கவலை வராமல் இருக்காது, வரும். ஆனால் தன்னுடைய கவலையின் போது அவன் உறுதி தளர்ந்து விடாமல், கவலையிலேயே மூழ்கி விடாமல், தன்னுடைய கவலையின் பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவான், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விடுவான். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டு அதற்கு பிறகு அவன் ஒரு நிம்மதியான நகர்வை நோக்கி, நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்ந்து விடுவான். அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தனக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் அதில் கவலை ஏற்படும். ஆனால் அந்த கவலையிலேயே நம்முடைய ஈமானை விட்டு விடாமல் அல்லாஹ்வை எண்ணி பார்த்து அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டணும். கவலை தான், பிரச்சனை தான், இதெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் நீ பார்த்துக்க, நடைமுறையில் என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்துவிட்டு அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். எப்போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுகிறதோ, எப்போதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன அளவில் மனம் நோகும்படியான நிகழ்வுகள், மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குதோ அப்போதெல்லாம் நாம் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவின் மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும். உன் கவலையிலிருந்து உனக்கு மீட்சி என்பது அல்லாஹ்வை எண்ணி பார்ப்பதில் தான், அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவதில் தான். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு சதி செய்து அவங்களை கணத்தில் தூக்கி போட்டாங்க, ஒரு பெரிய வரலாறு. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பாசத்திற்குரிய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்து வாடிய அந்த நேரத்தில் கவலை இருந்தது. அப்போ அவங்க பிள்ளைங்களாம் கூட சொன்னாங்க, ஏனைய சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல சொன்னாங்க, தல்லாஹி தஃப்தஉ ததுகுரு யூசுஃப, எப்போதும் யூசுப் யூசுப் என்றே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஹத்தா தக்கூன ஹரதன் அவ் தக்கூன மினல் ஹாலிக்கின், அந்த கவலையில் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும், ஏன் எப்போ பார்த்தாலும் யூசுப் யூசுஃப்ங்கிறீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அழிச்சிடாதீங்க என்று அவங்களுடைய பிள்ளைகள் சொல்லும் அளவிற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சியளித்தார்கள். ஆனால் அந்த கவலை உள்ளத்தில் இருந்த பொழுதும் மிக உறுதியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன், என்னுடைய கவலை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹி, என்னுடைய கவலையையும் என்னுடைய முறைப்பாட்டையும் நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நான் ரொம்ப கவலைப்பட போறேன், நீ சொல்ற அளவுக்குலாம் இல்லை, கவலை தான் இருக்குதான், என் பிள்ளை இல்லைங்கிறது எனக்கு ஒரு கவலை இருக்கிறது, ஆனால் என்னுடைய கவலையை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு, இறைவன் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன் என்று சொன்னார்கள். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் உங்களுக்கு தெரியாத காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இருக்கான், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன், என் கவலை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன். இதுதான் ஒரு நல்ல மூமினுக்குரிய ஒரு பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. எந்த விதத்தில் ஆச்சரியம் அளிக்கிறது? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன், அவனுடைய காரியம் அனைத்துமே அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. வலைஸ தாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், இது இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியமா இருக்கு, அவன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அவனுக்கு நன்மையா மாறுது. இது இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை.
எப்படி அவனுக்கு எல்லாமே நன்மையாக மாறுகிறது என்றால், இன் அசாபத்துஹு சர்ராஉ ஷக்கர, அவனுக்கு ஒரு நல்லது ஏற்படுமையானால், மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் நினைச்சு பார்த்துடலாம், அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றியா இருப்போம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. வைன் அசாபத்துஹு தர்ராஉ, அதுவே அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், கவலை அளிக்கிற நிகழ்வு ஏற்பட்டால், சபர, பொறுமையா இருக்கிறான், ஈமான விட்டுறதில்லை, அதுலேயே வாடி போறது கிடையாது, இந்த துன்பத்தையே நினைச்சு நினைச்சு மனம் நொந்து போவது கிடையாது, பொறுமையா இருக்கிறான், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்கணும். இதுதான் முஸ்லீமுடைய ஒரு பண்பா இருக்கணும். பல விஷயங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது, அதனால ஒரு ஃபாயிதாவும் இல்லை. சில பேர்லாம் பார்த்தா கவலையை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அலையிற மாதிரி இருக்கும். எதையாவது கவலைப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படணுமா, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார், என்னங்க ஏதோ நினைச்சு, நேற்று ஒன்று நினைச்சேன், அதை நினைச்சு இப்போ கவலையா இருக்குங்க, என்னையா நினைச்சேன் அதான் தெரியல, எதையோ நினைச்சாராம், அதை நினைச்சு கவலையா இருந்துச்சான், அது என்னன்னு நினைச்சு திரும்ப ரீகால் பண்ணி எனக்கு யோசிச்சு பார்க்கணும், வரலன்னா விட்டுற வேண்டியதானப்பா, அது எதுக்குப்பா திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்குறேன். கவலையே பாக்கெட்லேயே சுமந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த ஆட்களோடு நம்ம சேர்ந்தோம்னு வைங்களேன், நமக்கும் 2 அள்ளி தந்துருவாங்க. சும்மா தான் போய் நின்று நல்ல மகிழ்ச்சியாக போய் நின்றுக்கிட்டு இருப்போம், அப்படியே சோகமாக இருப்பார். நீங்களாம் நல்லா தான் இருக்கியண்ணா அப்படிங்குவார். எது நல்லா தான் இருக்கியவா, என்ன உனக்கு என்னப்பா பிரச்சனை, இல்லை என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அவர் சோகத்தை எல்லாம் சொல்லி ஆறுதல் அடைவதற்கு சொன்னால் வேறு, பிரச்சனைக்குரிய தீர்வுக்காக வேண்டி பேசினால் வேறு, சும்மா எதையாவது பேசணும்னு பேசி நம்மளையும் சோகப்படுத்தி கடைசியில் நம்ம எதுக்கு சோகமாக இருக்கும் நமக்கே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு எதுக்காவது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அது தேவையில்லைங்க. இப்படி ஆயிருமோ, நாளைக்கு அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்கிறது, இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்கிறது, திடீர்னு அது அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டால் என்ன செய்வதுன்னு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது, எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே நினைக்கிறது. எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அதில் உள்ள நெகட்டிவை அலசி ஆராய்ந்து துவங்க வேண்டும் என்பது வேறு. ஆனால் அதில் உறுதி, ஒரு முடிவை எட்டியதற்கு பிறகு பாசிட்டிவாக தான் நினைக்கணும், நல்ல விதமாக தான் யோசிக்கணும். அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகளை நாம் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு நெகட்டிவாகவே நினைக்கிறது. அப்போ நம்முடைய பார்வையை நம்ம மாற்றணும். எல்லாவற்றையுமே நெகட்டிவாகவே பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றி, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஈமானின் அடிப்படையில் எல்லா காரியத்திற்கும் நாம் அல்லாஹ்வை பொறுப்பாக்கக்கூடியவர்கள் என்கிற அந்த ஈமானிய உணர்வின் அடிப்படையில் இந்த காரியத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும், அது நிர்வாக விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஈமான் என்பது நம்ம வணக்க வழிபாடுகள் மட்டும் தொடர்புடைய ஒரு அம்சம் அல்ல, நம்முடைய குடும்பத்திற்கும் தான், நம்முடைய நிர்வாகத்திற்கும் தான், நம்முடைய வியாபாரத்திற்கும் தான், அனைத்துக்கும் தொடர்புடையது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இறை தூதர்கள்லாம் காலத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியா இருந்தாங்க? அவங்க வாழ்க்கையில் படாத கஷ்டமா, அவங்க வாழ்க்கையில் சந்திக்காத பிரச்சனையா? நாம இன்றைய காலகட்டத்தில் சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இறை தூதர்கள் சந்தித்தார்கள். ஆனால் நீங்கள் இறை தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவங்க அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கியிருந்தாலும், அவ்வளோ பெரிய சிக்கல் பிரச்சனை அவர்களுக்கு இருந்தாலும், நம்மளை மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் பார்க்குற ஆட்கள்கிட்ட எல்லாம் புலம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டுலாம் இறை தூதர்கள் இருக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கடி இல்லையா? எப்பேற்பட்ட நெருக்கடி இருந்தது. அந்த நெருக்கடிகளையும் அல்லாஹ்வின் தூதர் எல்லா கடமைகளையும், எந்த கடமையிலையும் குறை வைக்காதவர்களாக இருந்தார்களா இல்லையா? அவ்வளோ நெருக்கடி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு விலை பேசினாங்க, எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சாங்க. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் அதற்கு பிறகும் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போனதற்கு பிறகும் ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை குறிவைக்கத்தான் செய்தார்கள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டுக்கிட்டேவா இருந்தாங்க. மக்களை வழி நடத்தக்கூடிய இறை தூதர்கள்ட்ட நம்ம பார்க்குற ஒரு பிரமிக்கத்தக்க பண்பு என்னன்னா, கவலை இல்லாமல் அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி ஈமானின் அடிப்படையில் இறை உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே அதைத்தான் நம்ம பார்க்குறோம், ஏனைய இறை தூதர்களின் வாழ்க்கையிலையும் அதைத்தான் பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்களா? எனக்கு அல்லாஹ் இருக்கிறான்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி படை திரட்டு விரட்டினான், குறுக்க கடல் வந்து விட்டது, பயந்தாங்களா? கவலைப்பட்டாங்களா? கூட இருந்தவங்க பயந்த போதும் கூட இருந்தவர்கள்லாம் மூசா நபி அச்சப்படுத்துகிற மாதிரி பேசிய போதும் கூட மூசா நபி மனம் தளர்ந்தாங்களா? அல்லாஹ் இருக்கிறப்ப அல்லாஹ் வழிகாட்டுவான், சும்மா இருங்கன்ட்டாங்க. கல்லா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, மாட்டிக்கிட்டோம், வசமாக மாட்டிக்கிட்டோம், நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நெகட்டிவாகவே பேசுறீங்களப்பா, சும்மா கடங்க. கல்லா அவ்வாறு இல்லை, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இறைவன் எனக்கு வழிகாட்டுவான், சும்மா இருந்தாங்க மூசா நபி. இப்ராஹிம் நபிகிட்ட உள்ள அந்த மனத்துணிவு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் உள்ள மனத்துணிவு, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி நோயை கொடுத்துருந்தாங்க,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியா இருந்தாங்க, மனம் தளராம இருந்தாங்க. எந்நேரமும் அந்த நோயை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல, அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டினாங்க. அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நோயிலிருந்து மீட்டெடுத்தானா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க. மீன் வயிற்றுல மாட்டினதுக்கு அப்புறம் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? உள்ளுக்குள்ள இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை. இதுவே நம்ம மாட்டிருந்தோம் வைங்களேன், நம்ம மீனுக்குள்ள போயிட்டு ஒரு பேச்சுக்கு ஒரு கற்பனைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் நீங்க, இது நம்மள மட்டும் தள்ளி விட்டாங்களா? இப்படி வாயிலிருந்து வரதுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருப்போம். அதை நினைச்சு நினைச்சு வந்து அன்னைக்கே சொன்னாங்களே, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், இவன் கூட சேராத, இவங்க சேர்க்க சரியில்லை, உன்னை எங்கேயாவது பள்ளத்தில் தள்ளி விட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். சொன்ன மாதிரி நம்மளை தள்ளி விட்டு போயிட்டாங்களே. இப்படி நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய நினைவு வரணும். ஒரு துன்பம்னு வரும் பொழுது, ஒரு கவலை வரும் பொழுது, நம்ம உள்ளத்தில் உள்ள ஈமான் நமக்கு எதுக்கு வழிகாட்டணும்னா, அந்த கவலையை அல்லாஹ்விட்ட பொறுப்பை சாட்டி இறைவன் இந்த கவலையிலிருந்து என்னை மீட்டெடுப்பான்ங்கிற நம்பிக்கை வரணும். அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உள்ள நுழைஞ்சதுலேருந்து அதை தான் சொல்லிக்கிறேன். ஃபனாதா ஃபி துலுமாத், அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். இருள்களிலே அவர் அழைத்து கொண்டே இருந்தார். என்ன அழைத்து கொண்டு இருந்தார்? இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். அல்லாஹ் இருக்கான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ தூயவன். இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அவருடைய அழைப்பை ஏற்று அவரை காப்பாற்றியதாக சொல்கிறானா இல்லையா? இப்படி ஒவ்வொரு இறை தூதருக்கும் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்விடம் தம்முடைய துன்பத்தை பொறுப்பு சாட்டினார்கள். அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்தான். இதில் அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்குறுதியை தர்றான். நமக்கு இது மாதிரி என்ன துன்பமாக இருந்தாலும், எந்த நெருக்கடியாக இருந்தாலும், நாமும் அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டுவோமே ஆனால் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். இறை தூதர்களுடைய செஞ்ச துவாவை எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு அல்லாஹ் பதிலளித்த முறைகளை, அல்லாஹ் அதிலிருந்து அவங்களை காப்பாற்றியதை, அவங்க பிரார்த்தனையை அங்கீகரித்து செய்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், ஓ கதாலிக்க நஜிசில் முஹ்சினின், இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி வழங்குவோம்ங்கிறான். இறை தூதர்களுக்கு மட்டும் இல்லைங்கிறான் அல்லாஹ். இறை தூதர்கள் என்கிட்ட இப்படி துவா செஞ்சாங்க, அவங்க துவாவை நான் அங்கீகரிச்சிட்டேன். ஓ கதாலிக்க நஜிசில் முஹ்சினின், இவ்வாறே நன்மை செய்வோருக்கும் நாம் கூலி வழங்குவோம். நீ என்கிட்ட நம்பி உன் கவலை என்கிட்ட ஒப்பட, உன்னுடைய கவலை நான் தீர்த்து வைக்கிறேன்னு அர்த்தம். உன் கவலை நான் தீர்த்து வைக்கிறேன், உன்னுடைய பயத்தை நான் போக்குகிறேன், உனக்கு தேவையானவற்றை நான் தருகிறேன், என்னை நம்பி என்கிட்ட பிரார்த்தனை செய். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாஹ்விடம் நம்முடைய கவலையை ஒப்படைப்பது மட்டும்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்லி அவங்களை காப்பாற்றியதை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அதன் இறுதியிலையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஓ கதாலிக்க நுஞ்சில் முஃமினின், இவ்வாறே மூமின்களை நாம் காப்பாற்றுவோம்ங்கிறான். யூனுஸ் நபியை மட்டும் காப்பாற்றினது இல்லப்பா, இது இறை தூதர்கள் சம்பந்தப்பட்ட டாபிக் மட்டும் இல்லை. ஓ கதாலிக்க நுஞ்சில் முஃமினின், மூமின்களையும் இவ்வாறே நாம் காப்பாற்றுவோம். எந்த மூமின் என்னை நம்பி அழைத்தாலும் அவனுடைய கவலை என்னிடத்தில் பொறுப்பு சாட்டுவானையானால் அவன் கவலைக்கு நான் பொறுப்பு. அவனை அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு, நாம கவலையை மட்டுமே சுமந்து கொண்டு திரிகிறோமே ஒழிய அந்த கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் இருக்கிற எவ்வளவு துவா செய்யணும். எப்போதான் நம்முடைய கவலையை பற்றி, நம்முடைய பிரச்சனையை பற்றி அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி சொல்லி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? நம்ம கவலையை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டோம், இனி நான் இதை பற்றி திங்க் பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, எவர் ஒருவர் தம்முடைய பிரார்த்தனைகளை, தாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாம் செய்துவிட்டு இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த துவாவை சொல்லிட்டு தம்முடைய கோரிக்கையை கேட்பாரையானால் இல்லா அஜாபஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்காமல் இருப்பதில்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க. யூனுஸ் நபி சொன்ன துவாவை நம்ம சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்கும் பொழுது நம்ம பிரார்த்தனைக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான். கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அப்போ நம்ம பிரார்த்தனையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குமே ஆனால், உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால், நம்ம கவலையை சுமந்து கொண்டு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு திரிய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாருக்கு பொறுப்படுத்திருந்தாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்படுத்திருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பள்ளிக்குள்ள மெஹராபுக்குள்ள போறாங்க. போகும்போது அங்கே என்ன இருக்குது? உணவு இருக்கிறது. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மெஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா, ஒவ்வொரு முறை மெஹராபிற்குள் ஜக்கரியா நுழையும் போதெல்லாம் அங்கே உணவு இருப்பதை பார்க்கிறார். ஒவ்வொரு தடவை உள்ளுக்குள்ளே போகிறாங்க, அங்கே உணவு இருக்கிறது. ஆனால் அங்கே உணவு வருவதற்குரிய முகாந்திரமே இல்லை, உணவு வருவதற்குரிய வாய்ப்பே இல்லை. இவரும் கொண்டு வரல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வரல, வேறு யாரும் கொண்டு வந்ததற்குரிய அடையாளமும் இல்லை. ஆனால் உணவு இருக்கு, ஒவ்வொரு முறை போகும்போதும் இருக்கு. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரியம்கிட்ட கேட்குறாங்க, யா மரியமும் அன்னாலக்கி ஹாதான், மரியமே இந்த உணவு நமக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. மெஹராப்பில் என்ன, நான் வரும்போதெல்லாம் கரெக்டாக சாப்பாடு இருக்குது,
எப்படி கிடைச்சிச்சு? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பதில் சொன்னாங்க? காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. இன்னல்லாஹ யர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப், இறைவன் தான் நாடியோருக்கு கணக்கில்லாம கொடுப்பான், இப்ப வழிவகை இல்லாம அல்லாஹ் கொடுப்பான். இது யார் சொன்ன பதில்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில். இந்த இடத்துல பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அதுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உறுதி அடைகிறாங்க, பரவாயில்லையே எப்ப பார்த்தாலும் சாப்பாடு இருக்கு. மரியம்கிட்ட கேட்குறோம், மரியம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எப்படினாலும் தருவான், ஒரு ஆளுக்கு அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பான் இப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா, அங்கேதான் ஜக்கரியா துவா செய்ய ஆரம்பித்தார். ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன், இறைவா எனக்கு நீ நல்ல தூய்மையான சந்ததியை தா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை, நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அவங்களும் அவங்க மனைவியும் வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள், ஆனால் பிள்ளை இல்லை. சரியா? அந்த நிலையில இந்த அற்புதத்தை பார்த்ததற்கு பிறகுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதி கொண்டவர்களாக தம்முடைய கவலை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறாங்க. பரவாயில்ல, இப்படி கிடைக்குது, அல்லாஹ் நினைச்சா எப்படினாலும் கொடுப்பான். இறைவா, நான் வயசானவன் தான், என் மனைவி வயசானவர்கள் தான், எங்களுக்கு குழந்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை தான், எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் தான், ஆனால் நீ என்னை கைவிட மாட்டாய். ஆகவே உன்னை நம்பி நான் கேட்கிறேன். இன்னக்க சமீஉத் துஆ, நீ பிரார்த்தனைக்கை செவிமடுப்பவன், பதிலளிப்பவன். ஆகவே எனக்கு நீ பிள்ளையை தான், தூய்மையான சந்ததியை தா என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்று அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தான். சரியா? அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, பிரார்த்தனையின் மீது ஒரு தௌஹீத்வாதிக்கு, ஒரு முஸ்லிமுக்கு நம்பிக்கை இருக்கணும், உறுதியான நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹோடு எப்போதும் நம்ம பிரார்த்தனையின் மூலமாக கனெக்டிங்ல இருப்போமேயானால் நம்ம உள்ளத்தில் எந்த கவலைக்கும் இடம் இருக்காது. ஒரு கவலை வரும், அல்லாஹ்ட்ட ஒப்படைப்போம், அது போயிடும். திரும்ப இன்னொரு கவலை வரும், அல்லாஹ்ட்ட ஒப்படைப்போம், அதுவும் காலியாகிவிடும். நம்முடைய உள்ளம் கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் நீங்கிய ஒரு உள்ளமாக, பாதுகாப்பான ஒரு உள்ளமாக மாறும். அதுக்கு பிரார்த்தனை முக்கியமானது. அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தருது. இதே வேளையில் இதெல்லாம் நமக்கு உலகியல் ரீதியாக ஏற்படக்கூடிய கவலைகள். உண்மையிலே நம்ம ஜமாத் மக்களில் பலருக்கு இம்மாதிரியான கவலைகளும் தம்முடைய கிளை சார்ந்து, மாவட்டம் சார்ந்து, மக்களுடைய ஒத்துழைப்பு சார்ந்து, தாவா பணி சார்ந்து, மக்கள் அவர்களுடைய தீமைகள் சார்ந்து பல கவலைகள் ஏற்படுது. இந்த கவலையை பொறுத்தவரையிலையும் இது முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டிய கவலை என்றும் நம்ம சொல்லிவிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவில் இது போன்ற கவலைகள் இருக்க வேண்டியது தான். அதுக்கு அப்படி தப்லீக் ஜமாத்தில் சொல்கிற மாதிரி கவலையாக இருந்துடக்கூடாது. தப்லீக் ஜமாத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த கஸ்துங்கிற பேரில் மஹ்ரிப் தொழுதுட்டு போய் கூப்பிட போவாங்க. நாங்களாம் தப்லீக் ஜமாத் மதரசால தான் ஓதணும். கஸ்துக்கு கூப்பிட போவாங்களா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு அமீர் ஷாப் தான் கூப்பிடுவார், வாங்க எதுக்கு, கொஞ்சம் தீனுக்காக வேண்டி கவலைப்படுவோம் வாங்க அப்படிங்குவாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு கவலையே வரும். ஆஹா, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஏயா கவலைப்படணும், கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க. எது கேட்டால் தீனுக்காக வேண்டி கவலைப்படுவோம் மாறுங்கள். அவர் நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோம், நம்மளுக்கு எதுக்கு இவர் கவலைப்படணும்னு கூப்பிடுறாங்கன்னு அமீர் பயான் பண்ணுவார். அங்குள்ள பள்ளியில் உள்ள அமீர் பயான் பண்ணுவார். பயான்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு ரகுபர்னு சொல்லி ஒருத்தர் எழுந்திருப்பார். அமீர் பயான் பண்ணாங்க, கேட்டுறீங்க, மாஷா அல்லா, பேர் கொடுங்க, ஒரு வருஷம் ஜமாத்து பேர் கொடுங்க அப்படிங்குவாங்க. இன்னும் கவலை வந்துடும், அடப்பாவிகளா, ஒரு வருஷம் ஜமாத்துன்னு சொல்லி நம்மளை நாடுகளத்தை பார்க்குறாங்களே இவங்க, இந்த கூட்டத்திலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி அவனுக்கு கவலைப்படுவோம் வாங்கன்னு சொல்லியே அழைப்பார்கள். அப்படி ஓவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மார்க்கத்துக்காக வேண்டி உள்ள கவலை என்பதும் அம்சமாக இருக்கத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டாங்க. கவலை இருந்தால் தான் தாவா இருக்கும். மக்களின் மீது கவலை இருந்தால் தான் நம்ம பிரச்சாரம் பண்ண முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் என்ன சொன்னா, ரொம்ப ஓவராக கவலைப்படாதீங்கன்னா, ஃபல அல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா, நபியே இவர்கள் இந்த இறை மறுப்பாளர்கள் இந்த குர்ஆனை நம்பாவிட்டால் கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும், அந்த அளவுக்கு கவலைப்படாதீங்கன்னா. ஈமான் கொள்ளாததை பார்த்து ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. என்ன இவங்க ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்க, இப்படியே போனால் என்ன ஆகுறது, இவங்களாம் நரகத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னு கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு ரசூலுல்லாஹ் தம்மை தாமே அழித்துக் கொள்ள முற்பட்டார்களாம். அழித்துக் கொள்ள முற்படுற அளவுக்கு கவலைப்பட்ட பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல அறிவுரை சொன்னா, நீங்க அந்த அளவுக்கு கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு கவலை இருந்திருக்கிறது அல்லவா, பிரச்சார ரீதியாக மக்கள் திருந்த வேண்டும் என்பதாக, இந்த தௌஹீத் மக்களை போய் சேர வேண்டும் என்பதான ஒரு கவலை இருந்திருக்கிறதா இல்லையா? அதே மாதிரி தான் தாயிஃப்ல ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ண போகும் பொழுது மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அந்த மக்களை அழித்து விடவா என்று வானவரை அனுப்பி அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹ்விடமிருந்து எது வெளிப்படுகிறது, கவலைத்தானே வெளிப்படுது. அழிக்கவா, அழிச்சிடாதீங்க, இவங்க நம்பாட்டாலும் இவங்க தலைமுறை நம்புவார்கள், ஈமான் கொள்வார்கள், அழிச்சிடாதீங்க என்று அந்த வானவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்கிறத பார்க்குறோம். அப்போ காரணம் என்ன, மார்க்க ரீதியாக உள்ள கவலை இருக்கணும் தான்.
அது ரொம்ப ஓவரா இருக்க முடியாது. அப்போ நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக என்ன நீங்க நினைச்சாலும், வளர்ச்சி இல்லை அப்படிலாம் நினைச்சாலும், நம்ம உள்ளத்தில் உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கணும், இந்த ஊர் இப்படியே இருந்து விட போவது கிடையாது. அல்லாஹ் எனக்கு இந்த தௌஹீதை பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கலாம். அது நான் ஒரு ஆளாக இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் நாங்கள் இருக்கிற வரையிலும் இந்த பகுதியில் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஊர் தௌஹீது ஊராக மாறும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துவான், இந்த பிரச்சாரத்தின் மூலம் ஏற்படுத்துவான். நமக்கு பிறகு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கும், கூட்டம் வரும், அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், அதன் மூலம் ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லி நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கவலையை அகற்றி பிரச்சார ரீதியாகவும் நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையை நாம் விதைக்கணும். அல்லாஹ் அப்படித்தானே கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கெல்லாம் உம்ராவுக்கு போனாங்க. ஹுதைபியாங்கிற இடத்துல தடுக்கப்பட்டாங்க. அங்கே தான் தடுக்கப்பட்டாங்க. தடுக்கப்பட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. சுலுஹுல் ஹுதைபியா உடன்படிக்கை ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஒப்பந்தம் ஏற்படும் பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் கவலை, பெரிய கவலை. எவ்வளவு ஆசையாக போகணும், எஹ்ராம்லாம் அணிஞ்சு, யோசிச்சு பாருங்க, எஹ்ராம்லாம் அணிஞ்சு பலிப்பிராணிலாம் கூட்டுக்கிட்டு ரசூல்லாவோட போகிறாங்கன்னா எவ்வளவு கனவுல போயிருப்பாங்க, எவ்வளவு ஆசையில் போயிருப்பாங்க. திடீர்னு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அதுவும் நீண்ட காலத்திற்கு பிறகு காபாவை பார்க்க போகிறோம், சொந்த ஊரை பார்க்க போகிறோம், சொந்த மண்ணை பார்க்க போகிறோம், அங்குள்ள வழிபாட்டு தலத்துக்கு உள்ளே போய் நம்ம வழிபட போகிறோம்ங்கிற ஆசையில் கனவுல போகிறாங்க. திடீர்னு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தடுக்கப்பட்டு இங்கே வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, வெளியே போன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்க கனவே சுக்குநூறாக உடையுது. இப்போ நமக்கு இங்கெல்லாம் பார்க்குறோம், ஹஜ்ஜி சீசனில் நிறைய ஹஜ்ஜி சர்வீஸுங்கிற பேரில் மக்களை ஏமாற்றுவாங்க. பொருளாதாரத்தை லட்சக்கணக்கில் வாங்கி உங்களுக்கு அந்த ஹோட்டலில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹோட்டல் உங்களுக்கு புக் பண்ணிட்டோம் வாங்க, இவர் எல்லாம் ரெடி ஆகிடுவார். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் போய் சொல்லிடுவார், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து சென்னைக்கு வந்துடுவார், ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார். ஏர்போர்ட்டில் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் ஏறிடுவார், கனெக்டிங் ஃப்ளைட்டு பாம்பே போய் போகிறோம் அப்படிங்குவாங்க. பாம்பேயில் போய் இறங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தா கைத்தை அவுத்து விட்ருவாங்க. இல்லை உங்களுக்கு அந்த ரூமு புக் ஆகலை, டிக்கெட்டே புக் ஆகலையே, உங்களுக்கு ஏமாத்திருக்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு போங்கன்றுவாங்க. எது பாம்பேயில் வச்சு சொல்லுவாங்க, அழுவாங்க. ஆஹா, சொந்தக்காரங்க எது இவருக்கு கவலை என்னென்னா காபத்துல்லாவை பார்க்கலங்கிறது ஒரு கவலை. சொந்தக்காரங்கிட்ட ஃபுல்லாக சொல்லிட்டோமே, ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டோம், இப்போ நான் வெறுமனை ஊருக்கு போனால் என்ன ஆகுறது? எல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க, மும்பையிலேயே 10 நாள் தங்கிடுறாங்க, ஹஜ்ஜு முடிகிற வரையிலையும் தங்கிட்டு அதுக்கப்புறம் பழைய எஹ்ராம் ட்ரெஸ்ஸை போட்டு வரத்துக்கும் ஆட்கள் இருக்கு. காதும் வச்ச மாதிரி சொல்லிக்கிறது, போகவே இல்லைப்பா, ஏமாத்தி விட்டாங்க பாய், லட்சக்கணக்கில் ஏமாத்திட்டாங்க, இப்படிலாம் ஆள் இருக்குங்க. நிஜமாங்க, உம்ராவுக்கு போய் ஏமாந்தவர்களை பல பேர் நமக்கு தெரியும். அப்போ இப்படியாக ஒரு ஏமாற்றப்பட்டு திரும்ப வரும்பொழுது எவ்வளோ ஒரு ஒரு வலி இருக்கும், கவலை இருக்கும். அந்த கவலையில் சஹாபாக்கள் இருந்தாங்க. அதனால தான் போய் முடிய விட்டுங்க மலிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது சஹாபாக்கள் போக மாட்டேன்ட்டாங்க. காரணம் உள்ளத்தில் கவலை இருக்கு. நம்ம என்ன நினச்சி வந்தோம், காபத்துல்லாவுக்கு போவோம் தொழுவோம் நினச்சி வந்தோம்னா இங்கேயே முடிய மலிக்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இந்த ஒப்பந்தம்லாம் தேவையா என்கிற அளவுக்கு விரக்தியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி ஆறுதல் சொன்னாங்க, அதெல்லாம் வேறு. இறுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரான் வசனத்தை அருளி அந்த மக்களுக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், ஒரு நம்பிக்கையை விதைக்கிறான் பாருங்க. லக்கது சதக்கல்லாஹு ரசூலஹு ருயா, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு காட்டிய கனவை உண்மைப்படுத்துவான். அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு சொல்லியிருக்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவீங்க, உம்ராவுக்கு போவீங்க, காபத்துல்லாவுக்கு போவீங்க, நல்லா ஒரு கனவை காட்டியிருக்கலாம். அந்த கனவை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறான், லக்கது சதக்கல்லாஹு ரசூலஹு ருயா, அல்லாஹ் தன் தூதருக்கு காட்டிய கனவை உண்மைப்படுத்தியே தீர்வான். ல ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நீங்கள் விரைவாக காபத்துல்லாவிற்கு செல்வீர்கள். எப்படி செல்வீர்கள் அல்லாஹ் சொல்றான், ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபூன், பயப்படாம உள்ளுக்குள்ள போவீங்க. தலையை மலித்தவர்களாக காபத்துல்லாவிற்குள் நீங்கள் நுழைவீர்கள், தலை முடியை குறைத்தவர்களாக நீங்கள் காபத்துல்லாவிற்குள் நுழைவீர்கள், அங்கே தவாஃப் செய்வீர்கள், வழிபாடுகளை செய்வீர்கள். இறைவன் நாடினால் இது நடந்தே தீரும். அல்லாஹ் தன் தூதருக்கு காட்டிய கனவை உண்மைப்படுத்தியே தீர்வான். கவலைப்படாதீங்க, போங்க, லா தகாஃபூன், பயப்படாதீங்க, திரும்பி போங்க. இப்ப ரசூல் சொல்றாங்களா, கட்டுப்பட்டு திரும்பி போங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் காபத்துல்லாவிற்கு வருவீர்கள், இது அல்லாஹ்வின் வாக்குறுதி என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். நம்பிக்கையை உண்டாக்கலாம். அதற்கு பிறகு ஃபத்ஹு மக்கா வெற்றியின் போது சஹாபாக்கள் எல்லோரும் உள்ளுக்குள் சென்றார்களா இல்லையா? நினைச்சு பார்த்துருப்பாங்களா? எந்த யுத்தமும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை, பெரிய அளவிற்கு அறிவிப்புகள் இல்லை, உள்ளுக்குள் செல்கிறார்கள். காபத்துல்லா ரசூலுல்லாஹ்வுடைய வசமாகிறது, முஸ்லிம்களின் வசமாகிறது. எப்பேற்பட்ட வெற்றி! அப்ப இப்படியான நிகழ்வுகள் ஒரு இடத்துல நம்ம ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது, ஒரு இடத்துல சின்ன ஒரு பலவீனம் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய பணியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
இதில் சில பலவீனம் ஏற்படுதா, இந்த பலவீனத்தை அல்லாஹ் போக்குவான். அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறோம், பொருளாதாரம் இல்லை, அதோடு இழுத்து மூடிடக்கூடாது. கண்டிப்பாக அல்லாஹ் பொருளாதாரத்தை தருவான் நினைக்கணும். ஒரு ஊரில் போய் தாவா பண்ணுறோம், அங்கே பெரிய அளவில் வரவேற்பு இல்லை, இளைஞர்கள் பெரிய அளவில் வரவில்லை, கண்டிப்பாக வருவார்கள். இளைஞர்கள் நாம் உரிய முயற்சி செய்தால் இளைஞர்கள் வருவார்கள். தாவாவில் நம்பிக்கையோடு எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். எல்லாவற்றையுமே தொய்வு மனப்பான்மையில் நாம் அணுகிவிடக்கூடாது. அதுதான் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்போ இந்த அம்சத்தை சுமந்து கொண்டு செயல் திட்டத்தை, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு செயல் திட்டம், எங்கு பார்த்தாலும் மனநிறைவை தரக்கூடிய பிரச்சாரங்கள், கிளைகள் தோறும் பேரணிகள் நடைபெறுகிறது, தர்பியாக்கள் நடைபெறுகிறது, பொதுக்கூட்டம் நடைபெறாத இடங்களில் எல்லாம் பொதுக்கூட்டம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கடுமையான பிரச்சாரத்தை பார்த்து வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள், சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இவங்கள ஊருக்குள்ள விடக்கூடாது, மறுபடியும் வர்றாங்க, கிளம்புறாங்க, ரொம்ப தீவிரமா உள்ளுக்குள்ள வர்றாங்க, ரொம்ப தீவிரமா நம்ம மக்களை பிடிக்கிறாங்க, நம்ம கொள்கையை முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள், அதை தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். அதனால தான் திருப்பத்தூர்ல மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே பிரச்சனை பண்ணாங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா இல்லையா? திருப்பத்தூரில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் அஜ்மீர் அவர் பேரில் தர்கா இருக்குது, காஜா கரீப் பந்தே நவாஸ் அவர் பேரில் ஒரு தர்கா இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அதுவரையும் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன காஜா கரீப்பு பந்தே நவாஸ்ன்னு சொல்லவும் வந்துட்டாங்க. எங்கள் காஜாவை பற்றி சொல்லத்துக்கு நீ யாருடா, எங்கள் காஜாவை பற்றி நீ எப்படி சொல்வேன், காஜாவை பற்றி சொல்லத்துக்கு நீ யாருன்னு வந்து சட்டையை பிடிக்காத குறையாக பிரச்சனை பண்ணி, இப்போ பாருங்கள் அவங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு சின்ன அளவில் ஒரு கவலை ஏற்படுது, அந்த மக்களுக்கு ஊனாக்கி ஒரு ரணகலப்படுத்தி கவலை அப்படியே மாறுதா இல்லையா? மக்களுடைய சப்போர்ட்டை பார்க்குறாங்க, ஒத்துழைப்பை பார்க்குறாங்க. கண்டிப்பாக அல்லாஹ் அங்கே ஒரு பிரச்சாரத்தின் மூலம் பல மக்களுக்கு தௌஹீதை கொண்டு போய் சேர்க்க உதவுவான் நம்புகிறாங்க. அப்போ இப்படி எழுச்சியோடு இந்த செயல் திட்டத்தின் மூலமாக பிரச்சாரம் பரவலாக பல பகுதியில் நடக்குது. ஒரு வீடியோ அனுப்பி வச்சுருந்தாங்க, நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு ஜும்மாவில் ஒரு சுன்ன ஜமாத் ஆலிம் ஷா என்ன செய்கிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த வீடியோவை தான் அவங்க வெளியில் போட்டிருக்கிறாங்க, அதைத்தான் நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. முழுக்க முழுக்க நம்ம பிரச்சாரத்தை சொல்லி, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, தௌஹீதுன்னு வர்றாங்க, கெடுக்க பார்க்குறாங்க, விடக்கூடாது, இவங்களை விடக்கூடாது, இவங்க நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வர விடக்கூடாது, வளர விடக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளை முடுக்குவதற்கு, நம்முடைய பிரச்சாரத்திற்கு தடை ஏற்படுத்துவதற்கு எப்படி பேசுவார்கள் அப்படி பேசுகிறார்கள் நம்ம மாவட்டத்தில். அப்போ பாருங்க, நம்ம பிரச்சாரம் போய் சேருதா இல்லையா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க செய்யக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏமாற்றி மக்களுக்கு மத்தியில் தவறான கொள்கையை புகுத்தி சொல்லக்கூடியதை அது உடைத்து காட்டுகிறது. அதனால பாதிப்படைகிறாங்க. ஜும்மாவில் எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க ஜும்மாவில் பேசுறது ஃபுல்லாக காஜா கரீப் பந்தே நவாஸ் தான், அந்த கதை தான். அந்த அவுலியா என்ன பண்ணாரு, இந்த மகான் என்ன பண்ணார், ஜும்மாவெல்லாம் கேட்டு பாருங்க, குர்ஆன் வசனம் அதிகமாக இருக்காது, ஹதீஸுகள் அதிகமாக இருக்காது, அவங்களுக்கு குறிப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தான் ஜும்மாவுக்குன்னா ஏகப்பட்ட குறிப்பெடுக்கணும். ஜும்மா தாய்க்கெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பெடுத்து போய் பேசணும். அவங்களுக்கு ஜும்மாவில் குறிப்புக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த அளவுக்கு வாயில் வந்ததை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய கதைகள், அவுலியாக்களின் பேரால் கற்பனை கதைகளை கலந்து விட்டு பேசுவாங்க. அதுதான் சும்மா. இப்போ நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம பிரச்சாரம் அவர்களை போய் சென்றடைகிறது, நம்ம பிரச்சாரம் அவர்களை தொந்தரவு செய்கிறது. அதானே நமக்கு வேணும், நம்ம பிரச்சாரம் தான் நமக்கு பண்ணணும். இவர்களே நம்மை அறியாமையில் தானே திட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அறியாமையில் தானே நம்மை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சத்தியம் என்பதை அவர்கள் பாமர மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லும் பொழுது சத்தியத்தை ஏற்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அந்த விதத்தில் இன்னும் நம்முடைய செயல் திட்டத்தை நம்ம அதிகப்படுத்தணும். இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த செயல் திட்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது. இதுதான் நம்ம கொள்கைக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு செயல் திட்டம். இது இந்த தௌஹீதில் இத்தனை வருஷ காலமாக நம்ம மக்கள்கிட்ட என்ன சொன்னமோ அந்த தௌஹீதை தான் இந்த மாசத்தில் சொல்ல இருக்கிறோம். ஷிர்க்குக்கு எதிரான நம்முடைய பிரச்சாரத்தை வீரியப்படுத்த இருக்கிறோம். இந்த ஒரு மாத காலத்தில் இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தலைப்பில் மூல முடுக்களை எல்லாம், தெருமுனை பிரச்சாரங்கள், மெகாஃபோன் பிரச்சாரம் என்று மூளை முடுக்குகள் எல்லாம் மௌலுதுக்கு எதிரான பிரச்சாரம் வீரியமடையணும். ஈமானை உள்ளத்தில் இருத்தி பிரார்த்தனையின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போமேயானால் எந்த கவலையும் நம்மை அண்டாது. நம்முடைய கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவது மட்டுமே நம்முடைய வேலை என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.